பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். மேஷம் 9ஆம் இடமானால் 4 கால் பிராணிகள் விருத்தி, அவற்றை காப்பாற்றுவான், தானம் செய்வான். ரிஷிபம் 9ஆம் இடமாக அமைந்தால் ஆடை அணிமணிகள் சேரும், அதிகமாக பேசக்கூடியவன், சாஸ்திரங்களில் சொல்லியவாறு தான தர்மங்களை செய்யக்கூடியவன். மிதுனம் 9ஆம் இடமாக உள்ள ஜாதகன் துயரப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவன், வீட்டிற்கு வந்த பெரியோர்களை உபசரித்து அனுப்புவதில் விருப்பமுடையவன். கடகம் 9ஆம் இடமாக அமைந்த ஜாதகன் வனங்களில் சென்று கடுமையான தவம் செய்யும் பெறுகிறான். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் வாய்ப்பு கிடைக்கிறது. விரதம், உபவாசம், தான தர்மம் இவனது லட்சியங்கள். சிம்மம் 9ஆம் இடமாக ஆனால் ஜாதகன் தயை தாட்சியம் அற்றவனாகிறான். இதனால் இவனது செல்வம் நாளடைவில் தேய்ந்து போகிறது, பிள்ளை செல்வம் பறிபோகிறது. கன்னி 9ஆம் இடமாக அமைய பிறந்த ஜாதகன் உண்மையான பக்தி செலுத்த மாட்டான், தான் மேன்மை அடைய வேண்டும் என்பதில் அதிகம் நாட்டமுடையவன். துலாம் 9ஆம் இடமாக உள்ள ஜாதகன் பிரசித்தி பெற்றவன், பெரியோர்களை மகிழ்விப்பதிலும் பொதுமக்கள் நட்பை பெறுவதிலும் ஆர்வம் மிக்கவன். விருச்சிகம் 9ஆம் இடமானால் பிறரை துன்பப்படுத்துவான், யாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க மாட்டான். தனுசு 9ஆம் இடமாக அமையும் பொழுது அந்தணர்களுக்கு உபகாரியாகிறான், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பவன், புகழ் இவனை தேடி வருகின்றது. மகர ராசி 9ஆம் பாவமாக அமைய பெற்றவன் பின் வயதில் தன் குலத்தவருக்கு உபகாரியாகின்றான், பெண்களிடம் வெறுப்பை அடைகின்றான். கும்பம் 9ஆம் இடமாக அமையப்பெற்ற ஜாதகன் காடு வளர்த்தால், பூந்தோட்டம் அமைதல், குளம் வெட்டுதல், தெய்வங்களின் ஆராதனை ஆகிய காரியங்களில் ஈடுபடுகிறான். மீனம் 9ஆம் இடமாக அமைந்த ஜாதகன் கோயில் பணிகள், நந்தவனம் அமைத்தல், யாகங்கள் செய்தல், புண்ணிய தீர்த்த யாத்திரைகள் இவற்றை மேற்கொள்கிறான். இவ்வகையான ஜாதக செய்திகளை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.